தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இனிய இந்த காலை பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு புராண செய்தி ஒன்றை புராணத்திலே வருகின்ற சில சில செய்திகளை சொல்லலாம் என்று இருக்கின்றேன். இந்த உலகத்திலே உள்ள யுகங்களை நான்காக வகுத்தார்கள். கிரேத யுகம், திரிதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போது நடப்பது கலியுகம். அதனுடைய ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான, ஒவ்வொரு யுகத்தினுடைய ஆண்டுகளும் லட்சக்கணக்கான வருடங்கள். கிரேத கிரேத யுகம் என்ற அந்த யுகம் முதலாவது யுகமாக சொல்லப்படுகின்ற யுகம். இந்த காலத்திலே தர்மமாகிய பசுவை உருவகிச்சு தர்மமாகிய பசு 4 கால்களிலும் நடந்ததாக சொல்லுவார்கள். அதாவது தர்மம் அந்த காலத்தில் இருந்தது. அதனால்தான் பாரதி பாடுகின்ற போது வருக கிரேத யுகம் வருகமாதோ என்னுவான். அந்த அந்த தர்மம் நன்றாக இருக்கின்ற ஒரு காலமாக இருந்தது. அதனுடைய கடைசி காலத்தில் தர்மம் கொஞ்சம் மாறுபட தொடங்கிவிட்டது. அந்த மாறுபாட்டின் காரணமாக இறைவன் அதர்மங்கள் கூடுகின்ற போது இறைவன் தோன்றி அந்த அதர்மங்களை அழித்து தர்மங்களை காப்பார் என்பது எங்களுடைய இந்து மரபினுடைய விதி. அப்ப கிரேத யுகத்திலே இருக்கின்ற இறுதியிலே வந்த அரசர்களே முக்கியமான அசுரன் சூரபத்மன். சூரபத்மன் மிகப்பெரிய தவங்களை செய்து கொண்டு இறைவனிடம் வரங்களை வாங்கினான். இறைவனிடம் கேட்டான், நான் உறவாமல் இருக்க வர வேண்டும். இறைவன் சொன்னார், அப்படி ஒரு வரத்தை கொடுக்க முடியாது. உலகிலே தோன்றியவன் அழிவது நிச்சயம். ஆகவே தோன்றியவனை அழிவதற்காக மறக்கின்ற வரங்களை நான் கொடுக்க முடியாது. அப்போ இவன் யோசித்து விட்டு கேட்டான், அப்ப நான் எதனாலும் அழியக்கூடாது, பல விஷயங்களால் அழியக்கூடாதுன்னு கேட்டான். அப்ப நான் அழிவதாக இருந்தால் எப்படி அழிவேன் என்று ஒரு கேள்வியை கேட்டபோது இறைவன் சொன்னார், நீ அழிவதாக இருந்தால் என்னுடைய சக்தியால் அழிவாய் என்று. என்னுடைய சக்தியால் நீ அழிய வேண்டியிருக்கும், மற்றபடி அழிய வேண்டி இருக்காது என்று. இவன் யோசித்தான், இறைவன் எனக்கு வரந்திருக்கின்ற நான் வழிபடுகின்ற பொருள், ஆகவே எனக்கு இவனாலே அழிவு பெற முடியாது என்று யோசித்துக் கொண்டு சரி என்று விட்டான். அது மட்டுமல்ல, அவன் யோசித்தான். சாதாரணமாக சொல்லுவார்கள், சாதாரண கிராம வழக்கில் சொல்லுவார்கள், டேய் எதிராலே வழிய முடியாத நான் சத்தி எடுத்தா சாக போறேன். இந்த சத்தி எடுக்க வாந்தி எடுக்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. சத்தி எடுத்தா சாக போறேன் என்று யோசித்தான் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா இவன் என்ன செய்தான், அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு தேர் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தை இறக்க மாட்டேன் என்ற அந்த நினைப்போடு இவனுடைய தம்பியார் சிங்கமாசுரன், அடுத்தவன் தாரகாசுரனை ஒரு இடத்துல ஒரு எல்லை கிரவுஞ்சமலை என்ற ஒரு மலையை உண்டாக்கி அந்த மலையிலே அவனை காவல் வைத்து விட்டு உள்ளுக்குள்ளே இருந்து நான் கோட்டைக்குள்ளே இருந்து அரசாளுதான் சூரபத்மன். அவன் சும்மா அரசாண்டா பரவாயில்லை, தேவர்கள் நன்றாக இருப்பது இவனுக்கு பிடிக்காது. இவன் அசுரன், தேவர்களுக்கு எதிராக அசுரன் அரக்கரை சொல்லுவார்கள். தேவர்களை என்ன செய்வான்னா குடும்பப்படுத்துவான், மகா 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 துன்பப்படுத்துவான், போட்டு சித்திரவதை செய்வான், தேவர்கள் எல்லாத்தையும் பிடித்து வந்து சிறையில் அடைப்பான், சாட்டியாரை அடிப்பான், இப்படி கண்ணக துன்பப்படுத்தினான். தேவர்கள் தாங்க முடியாமல் இறைவனிடம் முறையிட்டார்கள். அந்த முறையிட்ட போது இறைவன் சொன்னான், என்னாலே முடியாது, நான் கொடுத்த வரத்தின்படி அவன் அழிய முடியாது, என்னுடைய சக்தியாலே முடியும். என்னுடைய சக்தியை எனக்கென்று ஒரு சக்தி உண்டானால் அந்த சக்தி எனக்கு பின்வருகின்ற சக்தியாலே முடியும்னா இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மன்மதனை உண்டாக்கி மன்மதனாலே அம்பு விடப்பட்டு இறைவனுக்கு ஆசை நினைவு வந்து மாதவியாரை சேர்ந்து முருகப்பெருமான் அந்த நெற்றிக்கண்ணில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினான். நெற்றிக்கண் ஒளியிலே இருந்து தீவிலே நெருப்பு பொறியிலே இருந்து முருகன் தோன்றான் என்ற கதை உண்டு. இங்கே அதை நான் சொல்ல வரவில்லை. அந்த கதையின்படி முருகன் வந்தான். சூரபன்மன் தன்னை யாரும் அசைக்க முடியாத திமிரோடு இருந்தான். இந்து மதத்தின்படி அவனை சொல்லுவார்கள், ஆணவ மலத்துக்கு அவன் தான் உதாரணம் என்று. ஆணவ மலம் ஒரு நாள் அழியாது, அது கடைசியாக இறந்த பிறகு கூட எங்களை திரும்ப பீடிக்கும் என்றது கதை உண்டு. அதுக்கு அடுத்தது கண்மம் ஸ்ரீ சிங்கமாசுரன் மாதிரி, மாயை என்பது தாரகாசுரன் மாதிரி. 3 மலங்களுக்குமான குறியீடாகத்தான் கச்சியப்பர் சூரபத்மனையும் சிங்கமாசனையும் தாரகனையும் வகுக்கிறார். அந்த சூரபத்மன் துன்பங்கள் செய்கின்ற போது முருகப்பெருமான் ஆணவ மலத்தை அழிப்பதற்கான விடியம் எங்களுக்கு திருவருள், சக்தியினுடைய திருவருளை பெற்றுக்கொண்டு முருகப்பெருமான் வேலாயுதத்தை கொண்டு சூரனை சங்காரம் செய்தார் என்பது கதை. அப்ப
என்ன அவன் கொடுமை செய்திருந்தாலும் அந்த கொடுமை செய்தாலும் அந்த கொடுமையில நீக்க அந்த கொடுமையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கு இறைவன் வந்து தோன்றி தன்னுடைய வேலாயுதத்தினாலே சக்தியினாலே அவனை அழித்தான். அழிந்தும் ஆணவமலம் அழியாது என்பதற்கு ஒரு காரணம், சூரபத்மன் சேவலாகவும் மயிலாகவும் காட்சி அளிக்கின்றான். இருந்தாலும் அவன் வலுக்குன்றி இருக்கின்றான். இறைவன் முன்னாலே ஆணவமலம் வலுக்குன்று என்றதுக்கான எடுத்துக்காட்டு. அப்ப இவன் செய்த வேலை என்ன? வரங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கே அடங்காமல் நடந்தது. அதனால் தான் ஒரு திருக்குறள் இருக்கிறது, குன்றின் அணியாரும் குன்றி அணிய செய்யும். ஒரு சின்ன தவறு செய்தால் கூட பெரிய அளவு வரங்களை பெற்றாலும் அவர் அழிய வேண்டியிருக்கும் என்ற செய்தி இதன் வழி அறக்கருத்தாக சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் எந்த பலம் இருந்தாலும் மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்ற செய்தியும் இங்கே சொல்லப்படுகின்றது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடவிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.